தயவு செஞ்சு கேப்டன் மில்லர் அப்படிங்கிற படத்தை எந்த படத்தையும் ஒப்பிடாதீங்க அப்படிதான் சொல்லுவேன். அருணோதயன் வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்றாரு, ஏன்னா தனுஷ் சார் கூடவே டிராவல் ஆகிற மாதிரியான ஒரு ரோல் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். எல்லாத்தையும் இங்கே வாங்கிடுவோம் போல இருக்கு. நம்ம வந்து பேச்சு வழக்குல யூஸ் பண்ணும்போது உடலை உருவி மாலையா போட்டுருவேன் அப்படின்லாம் வந்து சொல்லுவோம். அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு விஷயம் வந்து கேப்டன் சார் இந்த கதாபாத்திரமே வெயிட்டான விஷயங்கள்லாம் பண்ணும் நிறைய பண்ணும். எல்லாருக்கும் ஈழம் பற்றி ஈழத்தில் இருக்க போராளிகள் பற்றி தெரியுமான டவுட் தான். அதே சமயம் வேல்யூவான பீப்புளுக்கு தெரியும், போராட்ட குணம் கொண்ட மக்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அவங்க கனெக்ட் பண்ணாலே இந்த படம் ரீச் ஆகும். கேப்டன் மில்லர் எனக்கு கன்ஃபார்ம் ஆகி அடுத்த 3ஆவது நாள் தான் மோகன் சார் கால் பண்ணார். இந்த மாதிரி பகாசுரன் ஒரு படம் மட்டும் ஒரு கேரக்டர் இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக ஒன்றுமே புரியல. இங்கே 3 நாள் முன்னாடி இவர் சொல்கிறாரு தனுஷ் சார் கூட உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு. ஸோ 2 பேர் சொன்ன விஷயம்னா ஓகே, அதான் 2 பேர் கூட பண்ண போறீங்க. பிரியங்கா மோகன் இது வரைக்கும் ஒரு கியூட்டியா அந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த படத்துல வந்து கன்னு ஃபைட்டு அப்படின்ட்டு ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும்போது சில பேர் வந்து பொருந்தாம இருக்காங்க, வேற டோன்ல இருக்காங்க சொல்றாங்க. அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் நீங்க படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அருண் மாதேஸ்வரன் வந்து எந்த மாதிரியான அவுட்புட் வாங்குவார், அவர் எப்படி வேலை வாங்குவார்? அவரு என்ன சொல்றது, அவரு ஒரு கியூட் டெவிலுங்க. அவரு வணக்கம் மக்களே, வெல்கம் டு வி பிக்சல்ஸ். நான் உங்கள் விஜயார்கே. இன்னைக்கு நம்ம கான்வர்சேஷன் யாரோட இருக்க போகுது அப்படின்ட்டு பார்த்தா, யூடியூப்ல வந்து தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தையே ஒரு பக்கம் வச்சுட்டு இருந்தவர் திடீர்னு படங்கள்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சரி, என்ன படங்கள்லாம் அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா விக்ரம், பகாசுரன், இதை தொடர்ந்து இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போற கேப்டன் மில்லர்லையுமே ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கக்கூடிய அருணோதயன் தான் நம்மளோட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ஓகே, அதான் ரீசெண்டா பார்த்தா இப்போ எந்த பெரிய படம்னு எடுத்து பார்த்தாலுமே டக்குன்னு பார்த்தா இருக்கீங்கன்றது. ஸோ இந்த மாதிரி கேப்டன் மில்லருக்குள்ள எப்படி வந்தீங்க? அதாங்க, சார் வந்து ராக்கி ரிவ்யூ பார்த்துருக்காரு. நான் ராக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். எனக்கு என்ன தோணுச்சோ அதை நான் ரிவ்யூவாக பண்ணேன். அதை ரிவ்யூ சார் பார்த்துருக்காப்புல. ஸோ இன்ஸ்டாவில் டெக்ஸ்ட் பண்ணார், நல்லா ரிவ்யூ பண்ணியிருக்கீங்க, ஓரளவு புரிஞ்சுட்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த முகம் அவருக்கு ஞாபகம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு நம்ம மில்லர் பண்ணுறப்ப ஒரு கதாபாத்திரம் தேவைப்பட்டிருக்கு, அதுக்கு தேடி இருக்காங்க. ஸோ எங்கேயோ ஏதோ ஒரு ஞாபகம் அவருக்கு வந்து ஓகேன்னு சொல்லி கூப்பிட்டாப்புல போனேன், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஆடியோ லான்ச் பார்க்கும்போது அருண் மாதேஸ்வரனோட நரேஷன்றது வந்து தனுஷ் சார் சொல்லும்போது இது அவ்வளவுதான், இது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தான் அவர் பண்ணாருன்ற மாதிரி சொன்னாரு. உங்ககிட்ட அருண் மாதேஸ்வரன் நரேட் பண்ணும்போது எப்படி இருந்தது அந்த அனுபவம்? அது ஒரு 3 to 2.5 நிமிஷம் ஸ்பீச் தாங்க. அது போனேன், இந்த கேரக்டர் இப்படி இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இதனால தான் உங்களை நான் செலக்ட் பண்ணேன் நேராக சொல்லிட்டாரு. இந்த காலத்தினால தான் உங்களை நான் செலக்ட் பண்ணேன். ஸோ எனக்கு தேவையில்ல, தாடி மீசை வளர்த்துக்குங்க, மற்றபடி நான் எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ நான் சொல்கிறேன், அவ்வளோதான், முடிஞ்சு, அவ்வளோதான். இதை தாண்டி இது என்ன கேரக்டர் அந்த மாதிரி அதான் கேரக்டரோட ஆர்ட் மட்டும் சொன்னாப்புல. இது இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கே போகும், இந்த வேலைகள்லாம் பண்ணும். ஸோ இதை தாண்டி கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்குது, அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது. ஓகே, நீங்கள் என்னதான் ஒரு மாதிரி சட்டிலாக சொன்னாலுமே கூட எங்களுக்கு அங்கங்கே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் படத்தில் வந்து அருணோதயன் வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுறாரு, ஏன்னா தனுஷ் சார் கூடவே டிராவல் ஆகிற மாதிரியான ஒரு ரோல் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ஸோ அந்த ரோல் பற்றி கொஞ்சம் சொல்லலாமா? அதாங்க, இது பல செக்மெண்ட்டுங்க இந்த படம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா தெரியும், பல கெட்டப்பில் சார் இருப்பாப்புல. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு பகுதியில் நம்ம இருக்கோம், அதை தாண்டி தேவை அப்படிங்கிறப்ப நம்ம அங்கங்கே இருக்க போகிறோம். என்னை தாண்டி நான் அடக்காமல் பேசுகிறேன் அப்படிலாம் கிடையாது. உண்மையாகவே என்னை தாண்டி பல வெயிட்டான கேரக்டர் அங்கே இருக்குது. ஸோ அந்த கேரக்டர் கூட நானும் ட்ராவல் பண்ணுறேன், சின்னதாக ஒரு கனெக்ட் பண்ணேன், எல்லாரையும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர் தான். ஓகே, அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, கேப்டன் மில்லர் அப்படின்னு சொன்ன உடனே உழைப்பு தான் அப்படிதான் ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வர்றதுன்னு தனுஷ் சார் சொல்லியிருந்தார். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கான உழைப்புன்றது வந்து எப்படி இருக்கு நீங்க பார்த்த வரைக்கும், அண்ட் உங்களோட பங்களிப்பு அதுல எவ்வளவு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாங்க, என்னோட பங்களிப்புன்னு நான் பேசணும்னா டீமோட பங்களிப்போட, ஆஃப் ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணுற டீமோட, டைரக்டர் டீமோட, டெக்னீஷியன் டீமோட கம்பேர் பண்ணுறப்ப இதெல்லாம் 0.01 தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தங்குறது ரூம் கொடுத்துறாங்க, சாப்பாடு கொடுத்துறாங்க, ஷார்ட் முடிஞ்சால் போய் கேரவனில் உட்காந்துருவேன், ஜூஸ் வேணா தேவைன்னா வருது. ஸோ அப்படி இருக்கப்ப ஏடிஸாக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், லைட்டிங் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எப்பா ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் ரெஸ்ட்டு கிடையாதுங்க. 24/7 ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். அதுவும் ஏடிஸ்லாம் நாங்கள் முடிச்சுட்டு வந்துடுவோம், அதுக்கப்புறம் லேட்டாக வருவாங்க, எங்களுக்கு முன்னாடி போயிடுவாங்க. ஸோ அதில் அவங்களோட உழைப்பு ரொம்ப பெருசு. என்னோட உழைப்பு அப்படிங்கிறது ஷார்ட்டில் அதிக டேக் எடுக்காமல் பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் என்னோட உழைப்பு. அதை நான் என்னால் முடிஞ்ச அளவு பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். நம்ம வந்து பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணும்போது குடலை உருவி மாலையா போட்டுருவேன் அப்படின்லாம் வந்து சொல்லுவோம். பட் வந்து அதே வந்து நம்ம கண் முன்னாடி ஸ்க்ரீன்ல காமிச்ச ஒரு டைரக்டர்னு சொல்லலாம் அருண் மாதேஸ்வரன். ஸோ அந்த மாதிரி கேப்டன் மில்லர்ல ஏதாச்சும் நம்ம யூஸ் பண்ற டேர்ம்ஸே வந்து இது வரைக்கும் நம்ம இதெல்லாம் கேள்விதான் பட்டிருக்கோம், பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு விஷயம் வந்து கேப்டன் மில்லர்ல இருக்கா?
நீங்க ட்ரெய்லர் பார்த்தீங்கனாலே சில விஷயங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. வெடிக்க வைக்கிறாங்க எல்லாரையுமே. ஸோ கோவங்கள் இந்த கதாபாத்திரத்துக்கு மெயின் கதாபாத்திரத்துக்கு அதிகமா இருக்கு. அதுக்கான காரணங்களுமே இருக்கு. அது வெளிப்படுத்துது. குடல உருவி மாலையா போட்டுருவேன் அப்படிங்கிறது இல்லாம அந்த வார்த்தை வந்திருக்காதுங்க. முன்னொரு காலத்துல யாரும் அந்த வேலைய பண்ணியிருப்பான். கோவத்தின் உச்சத்துல பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பக்குவப்பட்டு இந்த சட்டதிட்டங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் அத நம்ம பண்ணாம கண்ட்ரோலா இருந்திருப்போம். அத தாண்டி அந்த அந்த மாரி குணமுள்ள மனிதர்கள் டிராவல் ஆயிட்டு தான் இருக்காங்க. இப்பவுமே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்ப அது இப்ப கரண்ட் இதுல ஒர்க் அவுட் ஆகுது. அந்த கதாபாத்திரங்கள மெயினா வச்சு சார் வந்து கதை டிசைன் பண்றாரு. ஸோ அந்த வகையில இந்த கதாபாத்திரமே வெயிட்டான விஷயங்கள்லாம் பண்ணும். நிறைய பண்ணும். அப்போ நிறைய பண்ணணும் போது அப்ப நிறைய அந்த மாதிரி விஷயங்கள்லாம் திருப்பி இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம வந்து ராக்கின்ற படம் வந்தப்போ யாருப்பா இது பயங்கர ராவா இப்படிலாம் எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நம்மளை யோசிக்க வச்சார். அடுத்து சாணி காகிதம் வரும்போது தொடர்ந்து இதே மாதிரியான படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஓகே, பட் இதே மாதிரியே இவர் பண்ணிட்டு இருந்தாருன்னா போக போக ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ட்டு. பட் இவர் அடுத்த படம் தனுஷோட அப்படின்னும் போது இவர் இதே மாதிரி பண்ணா ஒண்ணு பயங்கர பீக்குக்கு போவாரு, இல்லைன்னா வந்து இதே மாதிரியான படங்கள் வந்து இவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர விடாது, இவர் வந்து இந்த மாதிரியான டைரக்டர்னு வந்து முத்திரை பதிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கேப்டன் மில்லர் அப்படின்ற ஒண்ணு வந்து அருண் மாதேஸ்வரனோட கரியர்ல என்ன மாதிரியான படமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதான் இப்ப சொல்லி வச்சிருக்காங்கல்ல ராக்கி, சாணி காகிதம் 2 படம் இந்த டைப்ல இருக்கு அப்படின்னு. ஆனா மில்லர் பாத்தீங்கன்னா இது ஒரு சீக்வன்ஸுமே சொல்றேன். ஒரு கேரக்டர் டிராவல் ஆகுறதுமே நீங்க தனித்தனியாவே ஒரு சில சீரிஸ் டைப்லாம் சொல்றாங்கல்ல அந்த எடுக்கலாம். ஒவ்வொரு கேரக்டரைசேஷனுமே சரி. ஸோ அப்படி இருக்கப்ப இந்த படத்துல அந்த ராக்கியா இருக்கட்டும், சாணி காகிதம் இருக்கட்டும் அந்த மோட்ல இருக்கும். அதை தாண்டி கதாபாத்திரங்களோட டிராவல் இருக்குல்ல, ஸோ அதுல ஒரு டெப்த் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு தெரியும், ஓகே இவரால் இவ்வளவு விஷயங்கள் பண்ண முடியுது. காதல், இந்த படத்துல காதல் இருக்கு, காதல் பாடல்கள் இருக்கு, பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நீங்க பாக்குறது ஓகே இவரால் அதெல்லாம் பண்ண முடியும். ஆனா அவருக்கு பிடிச்சிருக்கு அந்த விஷயம், அதனால அவர் பண்றாரு. இவருக்கு தேவை, அவர் மைண்ட் செட் ஆகுது அப்படின்னா இவரால் லவ் படம் கூட எடுக்க முடியும், காதல் படம் கூட எடுக்க முடியும், காதலை பேஸா அமைச்ச படம் கூட எடுக்க முடியும். ஏன்னா சாரோட இன்டர்வியூ கூட பார்த்தேன். ஸோ காதல் படம் எடுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு அப்படின்னா அவரோட காதல் வேற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க காட்டுற மென்மையா இருக்காது. ஆணும் பெண்ணும் இருப்பாங்க. அதை தாண்டி உணர்வுகளின் உச்சமான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இப்போ காமமா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் டீட்டெயிலாக டச் பண்ணுவார். ஸோ அதுதான் இவருக்கு வராத விஷயமே கிடையாது. ஆனால் இவருக்கு இப்போ இந்த விஷயம் பிடிச்சிருக்கு, அதனால பண்ணிட்டு இருக்காரு. இவரால் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க இந்த மில்லர் பார்த்தா கத்துக்குவீங்க. ஓகே, அதான் இப்போ வந்து அதான் நிறைய பேர் இதே மாதிரியான படங்கள் பண்ணும்போது இவர் வந்து சஸ்டெயின் ஆகுறது கஷ்டம் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படின்றவங்களுக்கு வந்து மில்லருக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதனோட கருத்து கணிப்பு தப்பு அப்படிங்கிறத படம் பார்த்து அவங்க கத்துக்குவாங்க. ஏன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்சு எஸ் எல்லா இயக்குனரும் தரமான படங்கள் எடுக்கிறாங்க, குவாலிட்டியா எடுக்கிறாங்க, ஆடியன்ஸுக்கு யூஸ் தர வைக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. அதை தாண்டி திரை வடிவம்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ வெளிநாடுகளில் இருந்து பார்க்குறாங்க, நம்ம படங்கள் பார்க்குறாங்கன்னா அதுல டீட்டெயிலிங்கான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க நம்ம ஆட்கள் அப்படின்னா அவங்களுக்கு தெரியுங்க. அவங்களுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. எல்லாமே நம்மளோட 10 வருஷம் அட்வான்ஸ்டா இருக்காங்க. ஸோ இந்த கேமரா இந்த டீம் வச்சு இப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க, இந்த சிஜி டீம் வச்சு இப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதோட முடிச்சுக்குவாங்க. அவங்களை இம்ப்ரெஸ் பண்ற விஷயம் எதுவா இருக்கும் அப்படின்னா நம்ம மக்களோட வாழ்வியல், நம்ம மக்களோட அரசியல், நம்ம மக்களோட அந்த படிநிலைகள், வர்க்க வேறுபாடு, சாதிய படிநிலை வேறுபாடு. ஸோ அதை நீங்க டெப்தா சொன்னீங்கன்னா தான் ஓகே அவங்களோட வாழ்வியலை அவர் தெளிவா சொல்றாரு அப்படிங்கிற விஷயத்த அவங்க உணர்றப்ப நம்ம மீதான மதிப்பு வரும், நம்ம படைப்புகள் மீதான மதிப்பு வரும். ஸோ அப்படிதான் இந்த படம் இருக்கும். அதுதான் சாரோட படங்கள்ல நீங்க டெப்தா பாத்தீங்க அப்படின்னா தெரியும். எல்லாத்துலயுமே ஒரு அரசியல் இருக்கும். இந்த படத்துல கொஞ்சம் அரசியல் அதிகமா இருக்கும். கேப்டன் மில்லர் எதை பத்தி பேச போகுது அப்படின்ட்டு ஒரு பக்கம் நம்ம ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஒரு அநியாயம், ஒரு கோபம், ஒரு சுயமரியாதை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. டைரக்டர் சார் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லும்போது இது வந்து நான் என்னால் எழுதப்பட்ட ஒரு கதை, இது எந்த வித உண்மை சம்பவமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த டைட்டில் வச்சு பார்க்கும்போது ஒரு ஈழத் தலைவரும் இந்த மாதிரி இருந்திருக்காரு அப்படின்னும் போது அவரோட ரெஃபரன்சஸ் எதனா படத்துக்குள்ள இருக்கா? ரெஃபரன்ஸ்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த பேருக்கான வேல்யூன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதை வந்து நம்ம இது இப்போ இந்த கதாபாத்திரம் கேப்டன் மில்லருங்கிறது அந்த கேப்டன் மில்லருக்கு பொருந்தாத சற்றும் பொருந்தாத ஒரு கதாபாத்திரம் தான். அதே சமயம் அந்த கேப்டன் மில்லருக்கான வேல்யூ இருக்குல்ல, ஸோ அந்த வேல்யூவை இந்த கேரக்டர் வந்து கேரி பண்ணும். அதுதான் விஷயம். எதனால அப்ப ஸ்பெசிஃபிக்கா இந்த ஒரு கேரக்டர் நீங்க இந்த படத்துக்கு வச்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? பொருந்தக்கூடியது தாங்க. இப்போ ஒரு கேரக்டர் சேஞ்ச் ஓவர் ஆகுது, அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் என்ன அப்படிங்கிறப்ப ஓகே எங்கேயோ ஒரு நம்ம வாழ்ந்த சமகாலங்களில் கெத்தான ஒரு நபர் இருந்திருக்காரு அப்படிங்கிறப்ப அந்த பேரை இங்கே பொருந்தலாம். ஏன்னா இந்த கேரக்டர் அவளுக்கு கெத்தா இருக்க போகுது. ஸோ அப்போ கனெக்ட் பண்ணிக்குவோம், சமூகம் கனெக்ட் பண்ணிக்குவாங்கல்ல. எல்லாருக்கும் ஈழம் பற்றி, ஈழத்தில் இருக்க போராளிகள் பற்றி தெரியுமானா டவுட் தான். அதே சமயம் வேல்யூவான பீப்புளுக்கு தெரியும், போராட்ட குணம் கொண்ட மக்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அவங்க கனெக்ட் பண்ணாலே இந்த படம் ரீச் ஆயிடும். ராக்கி, சாணி காகிதம் அவரோட படங்கள் எல்லாமே வந்து அதான் வைலன்ஸ் பயங்கரமா இருக்கக்கூடிய படங்கள். அவர் செட்ல எப்படி இருப்பார்? அவரு என்ன சொல்றது, அவரு ஒரு கியூட் டெவிலுங்க. அவரு கியூட் டெவில். எஸ். அவர் இப்போ ஒரு ஷார்ட் எக்ஸ்பிளைன் பண்ண வராரு அப்படின்னா நமக்கு பயமா தான் இருக்கும். ஆனா வந்து சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவாப்புல. எஸ்,
இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இயக்குனர்கள்லாம் வந்து லாங்ல இருந்து சொல்லுவாங்க, இல்லை மைக்ல சொல்லுவாங்க. ஆனா சார் என்ன பண்ணுவாருன்னா, ஓகே இங்கேருந்து சொன்னா இவ்வளவு பேர் இருக்காங்க, அது பாசிட்டிவான விஷயமா இருந்தா கூட அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது போல அப்படிங்கிறனால எவ்வளவு லாங்கா இருந்தாலும் சரி அங்கேருந்து வந்து நம்ம விஷயத்த நம்ம கிட்ட மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடுவாப்புல. ஸோ அதான் மனிதர்களோட உணர்வுகளை எந்த வகையிலும் பாதிச்சிடக்கூடாது, ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பாப்புல ஓரளவுக்கு. இப்ப மோஸ்டா வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், இந்த டைரக்டர் வந்து இப்படி வேலை வாங்குவாங்க, இவங்க வந்து இந்த மாதிரி அப்படின்ட்டு. அந்த மாதிரி அருண் மாதேஸ்வரன் வந்து எந்த மாதிரியான அவுட்புட் வாங்குவார், அவர் எப்படி வேலை வாங்கக்கூடிய? சிம்பிளுங்க. ஏன்னா அவர் படங்களுக்கு ஆர்டிஸ்ட் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியா நான் சொல்ற விஷயங்கள் கம்பேர் புரியும். ஏன்னா அவருக்கு ஒரு கதாபாத்திரம் டிசைன் பண்றாரு. ஸோ அதுக்கு இந்த நடிகரை கூப்பிட்டு நம்ம மாத்தலாம் டோட்டலா அப்படிங்கிற ஐடியா அவருக்கு எனக்கு இருக்க மாதிரி தெரியல. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த கதாபாத்திரத்துக்கு இந்த டோன்லயே இருக்க சமகாலங்கள் வாழ்ந்துட்டு இருக்க ஆள் யாரு? அதுல நடிக்க தெரிஞ்ச ஆள் யாரு? ஸோ அத புடிச்சு போடுங்கிறது தான். ஏன்னா என்ன கூப்பிட்டு பேசினப்ப எனக்கு அதுதான் புரிஞ்சுச்சு. இந்த கதாபாத்திரம் இதுக்கு ஒரு எம்ப்டி ஃபேஸ் வேணும். ஸோ ரியாக்ஷன் ஓவரா பண்ணாத ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு ஃபேஸ் ஒன்று வேணும். ஸோ அதுக்கு நீங்க செட் ஆனீங்க எனக்கு தோணுச்சு, நான் அதான் கூப்பிட்டேன் அப்படின்னாப்ல. ஸோ அதிலே முடிஞ்சு போச்சு இல்ல. என்னோடது குட்டியோண்டு கேரக்டர். ஸோ அதுக்கே இவ்வளவு விஷயங்கள் அவர் கம்பேர் பண்ணி எடுக்கிறாரு, ரிசம்பளன்ஸ் பண்ணி எடுக்கிறாரு அப்படின்னா, இந்த படத்துல வர எல்லா கதாபாத்திரங்களுமே அப்படிதான். ஸோ அத பண்றப்ப ஷார்ட்ல அவருக்கு அது கஷ்டமா இருக்க போறது இல்ல. ஏன்னா அவரோட கெஸ்ஸிங் எல்லாமே ஜஸ்டிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவரோட அந்த கேரக்டருக்கான ஜஸ்டிஃபிகேஷன் முடிச்சு தான் அவர் எடுக்கிறாப்ல. ஸோ ஷார்ட்ல சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும் தான் பண்ணணுமே தவிர, டோட்டலா நீங்க மீட்டர் விட்டு வெளில போறீங்க, மிஸ் ஆகுதுங்கிற விஷயங்கள் அங்க நடக்காது. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ற ஆர்டிஸ்டை கரெக்டா செலக்ட் பண்றாரு. அதுதான் விஷயம். ஸோ ப்ராசஸ் ஈஸியா இருக்கு. அந்த பேஸ்மெண்ட்டே கரெக்டா போட்டதால சிம்பிள். அவ்வளவுதான். அது பில்டிங் கடகடன்னு ஏறிடும். அவ்வளவுதான். அடுத்து வந்து தனுஷ் சார் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி வந்து அவங்க அண்ணன் கூட பகாசுரனும் நீங்க பண்ணிருக்கீங்க. சோ இப்ப 2 பேர் கூடயுமே அதுலயுமே ஒரு முக்கியமான ரோல், இப்ப இதுலயுமே முக்கியமான ரோல். சோ 2 பேர் கூடயுமே நீங்க ரொம்ப க்ளோஸாவே டிராவல் பண்ணிருப்பீங்க. 2 பேருக்குமான டிஃபரன்ஸ் எப்படி இருந்தது 2 பேர் கூடயும் ஒர்க் பண்றது? எனக்கு நான் அதான் கேப்டன் மில்லர் எனக்கு கன்ஃபார்ம் ஆகி அடுத்த 3ஆவது நாள் தான் மோகன்ஜி சார் கால் பண்ணாரு. இந்த மாதிரி பகாசுரன் ஒரு படம் பண்றோம், ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நேராக போயிட்டேன். போனா இந்த மாதிரி செல்வா சார் கூட நடி சார் கூட காம்போசிட் இருக்கிறார். எனக்கு ஆக்சுவலாக ஒன்றுமே புரியல. ஏன்னா இங்கே 3 நாளுக்கு முன்னாடி இவர் சொல்றாரு, தனுஷ் சார் கூட உங்களுக்கு சில சீன்கள் இருக்கு அப்படின்னு. அங்க பார்த்தா அவங்க அங்க சொல்றாங்க. ஸோ நான் 2 பேர்ட்டையும் சொல்லிட்டேன். சார் இங்கே இதை எனக்கு கேரக்டர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சொல்லிட்டேன், அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ 2 பேரும் சொன்ன விஷயம் ஓகே அண்ணன் தம்பி 2 பேர் கூட பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஸோ அதுல செல்வா சார் பத்தி பேசணும் அப்படின்னா குழந்தை தான் அவரு. ஏன்னா நடிப்பு அவரு பல லெஜெண்டான படங்கள் கொடுத்துருக்காரு, ஒரு நல்ல இயக்குனர். அதே சமயம் நடிப்பு அப்படின்னு வர்றப்ப இப்பதான் பண்ணிட்டு இருக்காருல்ல. ஸோ அவருக்கு தெரியுது நமக்கான குறைகளும் இருக்கு, அதை சரியா பண்ணணுங்கிறதுனால குழந்தை மாதிரி தான் அவர். எத்தனை டேக்னாலும் அவர் எடுத்துக்குவாப்புல, என்னால் முடியாதுன்னு உட்கார மாட்டாப்புல. ஆனால் அவர் சிங்கிள் டேக்ல பண்ணி முடிச்சிடுறாரு, அதான் விஷயம். அதை தாண்டி கேட்குறாரு டேரக்டர் கிட்ட, இன்னும் ஒரு டேக் போலாமா அப்படின்னு. ஸோ ஆனால் மோஜி சார் வேணாம், இதுவே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறப்பல. அதை தாண்டி அந்த கூத்தாடிகள் வேஷம், அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், கலை கூத்தாடி வேஷம் போட்டிருப்பாப்புல. ஸோ அதில் நானும் சாரும் தவிர மற்ற எல்லாருமே உண்மையானவங்க, கலை கூத்தாடிகள் நிஜமாவே. ஸோ அவங்ககிட்ட இன்புட் கேட்குறாப்புல, குழந்தை மாதிரி கேட்பாரு, புரியாடி திரும்ப கேட்பாரு. ஒரு சீரியஸ்லி நான் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லலாங்க. ஒரு குழந்தை ஒரு விஷயம் சொல்றோம்னா அதுக்கு புரியலாம் திரும்ப கேட்கும்ல, இல்ல இது எப்படி அப்படின்னு. அது மாதிரி கேட்டு அவர் பர்ஃபார்ம் பண்றாப்புல செல்வா சார். இங்கிட்டு வந்தோன்னா இவர் என்ன சொல்றது, அந்த காட் மோடுவாங்கல்ல, ஸோ அந்த மோட்ல இவர் இருக்காரு. ரோலிங் ஆக்ஷனுக்கு அப்புறம் அவர் என்ன அப்படிங்கிறது நம்ம கேரக்டரை மட்டும் தான் பார்க்க முடியும். ஏன்னா தனுஷ் மீதான ஆச்சரியங்கள் எல்லாருக்குமே இருக்கும். அதே சமயம் ரோலிங் ஆக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆச்சரியத்தை தாண்டி ஒரு பிளாஸ்ட் ஒன்று நடக்கும். ஓகே இவர் டிசர்வ் தான், அவரு ஹாலிவுட் வரைக்கும் போறாருன்னா அதுக்கான வேல்யூவான பர்சன் தான் இவருங்கிறது அவர் ரோலிங் ஆக்ஷனுக்கு அப்புறம் ஒரு விஷயம் பண்ணுவாப்புல. இன்னொரு பக்கம் பார்த்தா சிவண்ணா அவரை பத்தி பேசியே ஆகணும். ஜெயிலர்லயே இப்ப எல்லாரையுமே ஒரு வாக்கு தான், அந்த வாக்கையே வந்து எல்லாரையும் நாக் பண்ணிட்டாருன்னு சொல்லணும், அந்த அளவுக்கு ஒரு வாக்கு. இப்ப இதுலயுமே இருக்காருன்னு போது அவர் கூட ஏதாச்சும் சீன்ஸ் இருக்கா? அண்ட் அவர் கூட ஒர்க் பண்ண அனுபவம்? அவரு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஆளுங்க. அவரோட வைப்பை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஸ்டார்டிங்ல எல்லாருக்கும் இருக்க மாதிரி எனக்கும் தான் பயம். சிவராஜ்குமார் சார் ஏன்னா பஜ்ரங்கி 2 பார்த்துருக்கேன், வேதாலாம் பார்த்துருக்கேன். ஸோ அப்போ ஸ்க்ரீன் ஆன் பண்ணா மீன்ஸ் அந்த ஃப்ரேமில் அவர் எப்படி அவர் கண்ணு ஃபயராக இருக்குங்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே கேரவனில் இருக்கட்டும், ஸோ வந்து செட்டில் உட்காந்துருக்கதா இருக்கட்டும், அந்த பந்தாவே இருக்காது அவர்கிட்ட. ஸோ எனக்கு நிறைய சேனல் பேசி பேசி எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அவர் இப்படி கிடையாதுங்க, பந்தாவான ஆள் கிடையாது. அவர் நினைச்சா பண்ணலாம். அவர் அவர் ஸ்டேட்ல அவர் கடவுள் மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் இங்கே அவர் அவ்வளோ கைண்டா. ஏன்னா சில சமயம் சில ஆர்டிஸ்ட் நம்மளை பார்க்குற அந்த லுக்லேயே நம்ம டவுன் ஆயிடுவோம். இப்படிலாம் பார்த்துட்டா நம்ம டவுன் ஆயிரும். என்ன ஓகே நம்மள ஒரு மாதிரி பார்க்குறாங்க போலன்னு. அது கூட கிடையாதுங்க. அவர் பார்வையிலே அன்பு தான் இருக்கும். அன்பு பாசம் தான் இருக்கும். நீ என்ன வந்து அப்ரோச் பண்ணலாம், தாராளமாக அப்ரோச் பண்ணலாம், நீ என்கிட்ட என்ன வேணா கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட லுக்கே இருக்கும். ஸோ நம்ம பேசலாம்னு வச்சுங்களேன், மற்றவங்க என்ன பேசுறாங்க, அவர் என்ன ரியாக்ட் பண்ணான்னு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ பாடல்கள்லாம் அழகழகாக பாடுவார். ஏடிஸ் கேட்டால் ஷாட்டுக்கு முன்னாடி பாட்டு பாடிட்டுலாம் ஷாட்டுக்கு போவார். அவருக்கு தமிழ் சூப்பராக தெரியுதுங்க. தமிழ் பாடல் இளையராஜா சார் பாடல்கள்லாம் அருமையாக பாடுறாப்புல. அண்ட் இந்த படத்துல பிரியங்கா மோகனுமே இருக்காங்க. பிரியங்கா மோகன் இது வரைக்கும் ஒரு கியூட்டியா அந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்திருக்கோம். இந்த படத்துல வந்து
கன்னு ஃபைட்டு அப்படின்ட்டு ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும்போது அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க? அவங்க கூட ஏதாச்சும் சீக்வன்ஸ் உங்களுக்கு இருக்கா? எல்லாத்தையும் கேட்டு வாங்கிடுவேன் போல இருக்கு. அவங்க எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் சொன்ன மாதிரி தான் கன்னே தொட்டது கிடையாது அப்படிங்கிறப்ப கையில கன்னை கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் ஆக்ஷனா பண்ண சொல்றாங்க அப்படிங்கிறப்ப ஏன்னா கியூட்டா காமிச்சிடலாம், கியூட்டா பர்ஃபார்ம் பண்ணலாம். அவங்க சும்மா இருந்தாலும் கியூட்டா தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப நீங்க கன்னை கொடுத்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க, சுடுங்க, முறைங்க, ஆதங்கப்படுங்க அப்படிங்கிறப்ப அது கொஞ்சம் அவங்களுக்கு இதாக தான் இருக்கும். அதை தாண்டி இது கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்கல்ல, தூசி புகை எல்லாமே கொஞ்சம் அதிகம். ஸோ அப்போ அதில் அவங்க பர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். சிஜிஐ கிடையாது. ஸோ இப்போ நம்ம திடீர்னு பசங்க இப்போ நம்ம பைக்கில் வர வெயிலில் போகிறோம் வரோம், அது வேற கணக்கு வச்சுங்களேன். ஸோ அவங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக இருக்காங்க, கேரவனில் இருக்காங்க, அவங்க ஸ்கின் டோன்லாம் முக்கியம் இல்லை, அதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும்ல. ஸோ அதில் புகை அடிக்குது, தூசி அடிக்குது அப்படிங்கிறப்ப அது ரொம்ப சங்கடம் இல்லை. அதெல்லாம் தாண்டி அவங்க கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரியும். சில பேர் வந்து பொருந்தாமல் இருக்காங்க, வேற டோனில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் நீங்கள் படம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஓகே. படம் பார்க்குற ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ன்றதுமே இப்போ முன்ன விட மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பயங்கரமா மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா முன்னெல்லாம் வந்து ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருந்தா அதுக்கு மட்டுமே படம் பார்க்க வரவங்கன்றதை தாண்டி இன்னைக்கு வந்து கண்டென்ட்டை வந்து ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணியே படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கான மெனக்கெடல் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு அருண் மாதேஸ்வரன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்க? பேப்பர் ஒர்க்குங்க, பயங்கரமான பேப்பர் ஒர்க். நான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ சொன்ன மாதிரி தான், பல இன்டர்வியூ சொல்லிட்டு இருக்க மாதிரி தான் இது. அவர் படம் இப்போ உலகத்தில் வேற எங்கே இருந்தாலுமே திரை வடிவம் புரியும் அப்படிங்கிறத முழுசாக நம்புறாரு. சப்டைட்டில் போட்டால் எல்லா நாட்டில் இருக்கவங்க பார்ப்பாங்க. உலகத்துக்கும் பொருந்தக்கூடிய திரை வடிவத்தில் படம் எடுக்கிறாப்புல. ஸோ அப்படி இருக்கப்ப இந்த படம் கேப்டன் மில்லர் பெரிய பட்ஜெட். ஸோ அவர் பட வரிசைகளில் இந்த படம் சரியில்லை, இந்த படம் மிஸ் ஆயிடுச்சு அவரோட கால்குலேஷன் அப்படின்னு இருக்க வாய்ப்பே கிடையாது என்னோட கெஸிங் படி. ஸோ அப்போ இந்த படமே ஏன் இவ்வளவு குவாலிட்டியாக வந்திருக்கு, குவாலிட்டியாக வரப்போகுது அப்படின்னா வாழ்வியல், மக்களோட வாழ்வியல், இப்போ சமகாலகட்டங்களில் இருக்க வாழ்வியலுக்கான பேப்பர் ஒர்க்குமே பண்ணால் அது ரொம்ப அதிகம். ஸோ நம்ம பிறக்காத காலத்தில் இருந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதில் இருக்க தர்ம சங்கடங்கள் மட்டும் அவர் பண்ணல. அதனால ஒரு கேரக்டர் எலிவேட் ஆகி சண்டை போடுறான், கிட்டத்தட்ட போர் மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க. அதில் ஒயிட்ஸும் வராங்க. ஸோ அந்த வாழ்வியல், அதில் பயன்படுத்துகிற கருவிகள், அதுக்கான பேப்பர் ஒர்க், அதை தாண்டி ஒவ்வொரு கேரக்டருக்கு முடிவு இவன் தப்பாக ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கான், இங்கே இப்படி இருந்தால் டக்குன்னு இங்கே ஜம்ப் ஆகி இந்த மாதிரி பண்ணானே, அப்போ இவன் சைக்கோ கிடையாது, இவன் ஃப்ளோவில் இந்த முடிவு தான் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறப்ப அந்தளவுக்கு மக்கள் பார்க்குறாங்க, தப்பாக அவன் போயிட்டு இருக்கான்ப்பா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்குமான ஜஸ்டிஃபிகேஷன், கேரக்டர் ஆர்க், இது எல்லாமே டெவலப் பண்ணி அவர் தான் அதை யோசிச்சது, அவர் தான் ஃபுல்லாகவே. ஸோ ஒரு ஸ்டாண்டர்டான படங்க இது, ஸ்டாண்டர்டான படம். எனக்கு தெரிஞ்சு தயவு செஞ்சு கேப்டன் மில்லர் அப்படிங்கிற படத்தை எந்த படத்தோட ஒப்பிடாதீங்க அப்படி தான் நான் சொல்லுவேன். இன்னமும் உங்களோட ஜேர்னின்றதும் வளரும்போது பார்க்கும்போது உண்மையிலேயே மனசார ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி. தொடர்ந்து இதே மாதிரியே நிறைய நல்ல படங்கள் எங்களுக்கு கொடுங்க, நிறைய நல்ல கேரக்டர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி இன்னைக்கு இந்த கான்வர்சேஷனை செம்ம ஜாலியாக பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. கம்ஃபர்டபுளான இன்டர்வியூ.